அன்னபூரணி அரசு அம்மா இலங்கையில் அது யாழ்ப்பாணத்துக்கு இவங்க வரப்போறாங்க. வருகின்ற 8ஆம் மாதம் 10ஆம் தேதி இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மட்டுமில்லாமல் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்த அன்னபூரணி அம்மா வழிபடுற பக்தர்கள் எல்லாருக்கும் அருள் வழங்க போறதாக அவங்களோட வெப்சைட்ல இந்த விஷயம் போடப்பட்டிருந்தேன். ஃபேஸ்புக்லேயும் போஸ்டா போடப்பட்டதுன்னு சொல்லி நான் இந்த ஷேர் பண்ற இந்த போஸ்ட் வந்து இருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. நான் தேடி பார்த்த வரைக்குமே இந்த போஸ்ட் வந்து இப்போ காணல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் அரசு அன்னபூரணி அரசு அம்மா என்று சொல்றவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. நான் இவங்களை பற்றிய டீட்டெயிலான வீடியோ 2021 4 வருஷத்துக்கு முதல் போட்டிருந்தேன். இவங்க யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் வந்து இவங்க, அதாவது இந்த ஆன்மீகத்தில் ஒரு அரசு அன்னபூரணி அரசு அம்மாவா ஆகுறாங்கன்ற விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்போ நான் அந்த வீடியோ போடணும். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். டீட்டெயிலாக அவங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லணும் மாட்டேன் கேட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு அந்த பெரிய அளவுக்கு ஹிஸ்ட்ரி இல்லை. ஒரு குப்பை கதை இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒருத்தரோட திருமணமானதுக்கு பிறகு அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. அதை விட்டுட்டு இன்னொருவங்களோட திருமணமான ஒருத்தர் அரசு என்றவங்களை இந்த அன்னபூரணி அவங்க திருமணம் பண்றாங்க 2வது தரம். இது ஒபிஷியலா திருமணம் பண்ணிட்டா ஸ்டில் டவுட்டுக்குரிய ஒரு விஷயம். ஸோ திருமணம் பண்ணாங்க. இது 2009 ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்புன, சொல்லலாம் உண்மையில் ஒரு பிரச்சனையாக கொண்டு வரப்பட்டிருந்தது. சோசியல் மீடியாவிலையும் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகுது, அதை விட்டுட்டு இவங்க வராங்க. இந்த அரசு என்றவருக்கு இன்னொரு திருமணம் ஆகுது, இவரும் விட்டுட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்றாங்க. இதுக்கிடையில் அரசு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. ஸோ அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த அன்னபூரணி அவங்க யாருன்றது தெரியாம போகுது. இந்த காலகட்டத்தில் மறுபடியும் அன்னபூரணி அரசு அம்மாவாக உருவாகினது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு 2021 காலகட்டத்தில் இவங்க ஒரு தன்னைத்தானே சாமியார் என்று சொல்லி, தன்னைத்தானே அம்மன் என்று சொல்லி, கடவுள் என்று சொல்லி உருவாகிறாங்க. இந்த கட்டத்தில் ரோஹித் என்றவர் மீட் ஆகிறாங்க. ஸோ ரோஹித் என்றவங்களை திருமணம் பண்றாங்க. இது வந்து ஒரு பக்த ரீதியான ஆன்மீகத்தில் கலந்த ஒரு திருமணம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசு என்று இறந்து போன அவர் மறுபடியும் பிறந்திருக்காருன்னா திரும்ப அவர் பிறக்கல. ரோஹித் என்று அவர் உருவத்தில் அரசு அவர் வந்து லைட் இருக்காரு. சம்பந்தமா அவர்ல வந்து இவர் உள்வாங்கப்பட்டிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட கதைகளை கேட்கும்போது நமக்கு தலையிடி வரும். ஸோ இந்த விஷயத்துக்குள்ள டீப்பா போகணும். பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள சொல்லப்பட்ட விஷயம், அன்னபூரணி அரசு இவங்க 2 பேருமே வந்து இந்த ஜென்மையில் நிறைய ஜென்மங்களாக தொடர்ந்து பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்மத்திலே அவங்க சேர்ந்திருக்கிறாங்க. அரசு இறந்தது அப்புறம் அரசு அவருடைய ஆன்மா அந்த எல்லாமே வந்து இவருக்குள்ள ரோஹித் என்றவருக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லி 3வது திருமணமா ரோஹித் அவரை திருமணம் பண்ணி இப்போ வந்து ஒரு சில பேர் இந்த எல்லா இடத்துலையுமே மூட நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா? அதாவது கடவுள் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில பேர் உண்மையா கடவுளை நம்புறவங்க இருப்பாங்க, மூட நம்பிக்கைக்கு பின்னால போறவங்க இருப்பாங்க. முட்டாள்களாகி தங்கள் தெரிகிற காசு பணம் எல்லாத்தையும் கொட்டி பக்தி என்ற பேர்ல ஆன்மீகம் என்ற பேர்ல கொட்டி தீக்கிறவங்களும் வைத்திருப்பாங்க. அப்படி ஒரு சில பேரை வந்து ஏமாற்றி தனக்கு தானே கோயில் கட்டி சிலையெல்லாம் வச்சு கொண்ட ஒரு நபர் தான் இந்த அன்னபூரணி அரசு அம்மா. ஆனால் அவங்களால சொல்லப்பட்ட விஷயம் பக்தர்கள் வந்து அவங்க ஏதோ காட்சி கொடுத்தவங்களாம், அது என்ன காட்சின்னு தெரியல, அந்த காட்சியை வச்சுக்கொண்டு அந்த சிலையை வந்து உருவாக்கியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம்லாம் போடுது நமக்கு. ஸோ இந்தியாவில் வந்து இந்தியாவில் யார் சாமியார்னு சொன்னாலும் போகிறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லல, ஒரு சில மூட நம்பிக்கையான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏமாந்து கொண்டு இருப்பாங்க. இவங்க இல்லைன்னா இன்னொரு புதுசாக ஒரு சாமியார் வந்தால் ஏமாற்றுவாங்க, இவங்க ஏமாந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ இலங்கையில் அப்படியான விஷயங்கள் இருக்கானுங்கன்னா இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இலங்கையில் இப்படியாக நடக்கிறது குறைவு. ஒரு போலி சாமியார்கள் நம்பி போகிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு சில மக்கள் இருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் இந்த யுத்த பிரச்சனை முடிஞ்சது பிறகு நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அது போல தான் இந்த அன்னபூரணி அரசு அம்மா இவங்களும் வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரப்போறாங்க என்று சொல்லி இது போஸ்ட் போடப்பட்டது. ஆனால் இது உண்மையா எந்த அளவு உண்மை 100% உண்மையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறி. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தேடி பார்க்கும்போது ஒரு ஆன்மீகம் இந்து சமயத்தில் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபரால் பேசப்பட்ட விஷயம் சோசியல் மீடியாவில். அவர் வந்து இந்த ஹோல் புக் பண்ணு சொல்லப்பட்ட அதாவது இவங்களோட 8ஆம் மாதம் 10ஆம் தேதி இவங்க ஸ்ரீலங்காவில் ஜப்னாவுக்கு வந்தது பிறகு இந்த இடத்துல நடக்க பேசப்பட்ட இடத்துல வந்து விசாரிக்கும் போது இது உண்மையிலே கன்ஃபார்மான நியூஸ் இல்லை.
அந்த ஹோல் வந்து புக் பண்ணப்படலை, அப்படி புக் பண்ணப்பட்ட அதை வந்து கலைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கலாம் சொல்லப்படுது. ஸோ இந்த புக்கிங் பண்ணப்பட்ட என்று சொல்லப்பட்ட அந்த ஹோல், அதாவது இந்த இடம் வந்து புக்கிங் பண்ணப்படலைன்ற விஷயம் தெரிய வருது. இன்னொன்று, இவங்க அந்த யஃப்னாவுல என்ற ஒரு இடத்தை வந்து டேஸ்ட் பண்ணல, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அருள் பாலிக்கப்படுறேன்னு சொல்லி விஷயம் அந்த போஸ்ட்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இதுல அந்த தொடர் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேக்கு எந்த ஒரு நபர்கள் ஃபோன் நம்பரும் கொடுக்கப்படலை. இது இந்தியாவில் இருக்கிற 2 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ஒஃபிஷியல் வெப்சைட்டை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அன்னபூரணி அரசு அம்மா என்று சொல்லி அந்த வெப்சைட். ஸோ இது வந்து இலங்கையில் இருக்கிற பக்தர்களால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாலும், இலங்கையில் இருக்கிற எந்த நபர்களுடைய தொலைபேசி கண்டெக்ட் நம்பர்ஸும் அதில் இல்லை. ஸோ இப்படி இலங்கையில் இருக்கிற மக்கள் வந்து எந்த இடம் வந்து குறிப்பிடலை, இங்கே இலங்கையில் இருக்கிற யார் தொலைபேசி நம்பர் இல்லை. ஸோ இப்படி வந்து இவங்களோட இந்த என்னது தீட்சை கொடுக்கறதுக்கு, தரிசனம் பார்க்கறதுக்கு, அருள் பெறுறதுக்கு, இந்த யோகாவில் ஈடுபடுறதுக்கு, அன்னதானத்துக்கு இப்படியான விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறேன் போஸ்ட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பெறதுக்கு அப்படி மக்கள் போவாங்க. இது வந்து கேள்விக்குரியான விஷயம். மக்களை குழப்புறதுக்காக எப்படியான போஸ்ட் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியல. இல்லை இதை ஒருவேளை அன்னபூரணி அவங்களே வந்து ஷேர் பண்ணிட்டு இதுக்கு யாராச்சும் தொடர்பு கொண்டு எப்போ வரப்போறீங்க அம்மான்னு சொல்லி கால் பண்ணால் அவங்கள வச்சு மொட்டையடிச்சு மிளகா பூசுறதுக்கு பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயமானு தெரியல. ஸோ மக்கள் வந்து ஏமாறாதீங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் அந்தளவு முட்டாள்கள் இல்லை. நிறைய இப்படியான ஆன்மீகத்தில் வந்து கொள்ளையடிக்கிற முதலைகள் இருக்காங்க. ஆன்மீகம் மதங்களை வந்து அதாவது நான் இந்த இந்து சமயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக தவறுன்ற விஷயத்தை நான் சொல்ல வரல. மதங்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, கடவுளை நம்புங்க. கடவுள் நம்பிக்கை வந்து கட்டாயமா இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லாருமே ஒரு ஒழுக்க முடிவுகளை இருப்பாங்க. இந்து சமயத்தை தாண்டி இந்து சமயம், பௌத்த சமயம், கிறிஸ்தவம், முஸ்லீம் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாங்க மதங்களை பின்பற்றுங்க. உங்களோட மதங்கள்ல இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மதங்கள் கூட தான் ஒழுக்கமான மனிதர்கள் உருவாகுவாங்க. ஆனா இந்த மூட நம்பிக்கையில மக்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறவங்க உருவாக்குறதை தாண்டி தாங்க உருவாக்கி கொள்றாங்க. மூட நம்பிக்கையில மக்களை ஏமாற்றி காசை எடுத்துக்கொள்றாங்க. நான் தான் கடவுள்னு சொல்றவனே எப்பயுமே நம்பாதீங்க. இது கமலஹாசன் அவர் சொல்ற விஷயம். கடவுள் இருக்கின்றவனை நம்மளாம் இல்லைன்ற சொல்றவனை நம்பலாம், நான் தான் கடவுள் என்று சொல்றவனை நம்ப முடியாது. ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த அரசு அன்னபூரணி அம்மா. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பா அம்மா சுவாமிகள் இப்படி ஏகப்பட்ட நபர்கள் வந்து கடவுள் நாங்கன்னு சொல்லி வந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளே காணல. ஸோ இந்த அன்னபூரணி அரசு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட்டில் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருங்க இல்லையா, நம்ம அதிகமாக உழைக்கிற காசை வந்து எங்கேயாச்சும் டாக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணுறதும் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதத்துக்கு பின்னாலே, இனத்துக்கு பின்னாலே, ஜாதிக்கு பின்னால் நிற்கிறவங்களுக்கு ஒரு சேஃப் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் தப்பிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இதுக்காக வந்து மதங்களை, ஜாதிகளை கொண்டு அரசியல் பண்ணுற மாதிரி இப்படியான விஷயங்களை பணம் சம்பாதிக்கிற நடவடிக்கைகள் நடக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இது கன்ஃபார்ம் இல்லாத நியூஸ் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று சொன்னால் மக்கள், யாழ்ப்பாணத்திற்கு மக்களே கொஞ்சம் அவதானம் அறிங்க. உங்களை ஏமாற்ற முடியாது, ஆனால் ஏமாத்துறதுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் இல்லையா. ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் தான் உங்களோட எதிர்ப்பை வந்து காட்டணும். ஸோ இளைஞர்களுக்கு ஒட்டுமொத்த மக்களிடம் வந்து இந்து மக்களை வந்து ஏமாற்றி அல்லது வந்து மதத்தை கொண்டு மக்களை ஏமாற்றி அதை பரவ செய்கிறது வந்து இன் ஃபியூச்சரில் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.